Hi friends, welcome to SP Electronics. ரொம்ப நாளாச்சு கேமரா முன்னாடி நின்னு பேசி இன்னைக்கு வந்து பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ புதுசா வந்து கேமரா முன்னாடி நின்னு பேசுற மாதிரி வந்து இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 ஷாட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பேசிட்டு இருக்கேன். சோ ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா 100Ah ல 12 volt பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ல நம்ம அசெம்பிள் பண்ண போறோம். இன்னைக்கு அதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்க போறீங்க. பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கேட்டு இருந்தாங்க இன்வெர்ட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா 100Ah பேட்டரி வந்து போட போறேன். அது எப்படி அசெம்பிள் பண்றதுன்னு சொல்லுங்க, எல்லாம் அசெம்பிள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 volt பேட்டரி 100Ah வந்து ரெடி பண்ணிடலாம். அந்த ரெடி பண்ற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ வந்து நீங்க பாப்பீங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலாம், அது பேட்டரி சம்பந்தமா இருக்கும் இல்ல டிசி அப்ளையன்சஸ் அந்த மாதிரி எந்த சம்பந்தமா, அது இல்லாம இப்ப வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கும். ஏன்னா வண்டி வந்து புது வண்டி வந்து வாங்கியாச்சு, எலக்ட்ரிக் வண்டி. சோ அதை வச்சு அப்படியே என்ன நான் கத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களாகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வந்துனே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிட்டு ஒரு 100Ah பேட்டரி 12 voltல எப்படி சேர்த்து அப்படிங்கிறத சிம்பிளா மேலோடமா வந்து பார்க்கலாம். இது வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போல ஒர்க் வந்து அதிகம் இதுல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஆன்ல இருந்து வீடியோ எடுத்தாதான் மட்டும்தான் இது வந்து பாத்தீங்கன்னா கிளீனா வந்து உங்களுக்கு சொல்லி தர முடியும். சோ எப்படி அசெம்பிள் பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேல அப்படி காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ வந்து இந்த 12 volt 100Ah பேட்டரி சேர்த்து நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோல வந்து சொல்லினே இருக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தேவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு புதுசா வந்து வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஸ் வந்து தேவைப்படும். இது வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ல 1C செல் சோலார் கிரேட் செல் இது, ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து 100Ah வந்து இன்வெர்டர் பேட்டரி, அதாவது சோலார் பேட்டரின்னு வச்சுக்கோங்க. சோலார் வந்து பேட்டரி பண்றதுனால 12 volt பேட்டரி அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1C செல் வந்து போடுறோம். இது வந்து ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு 48 volt 60 volt 24 volt போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3C EV கிரேட் செல் தான் போடணும். இது வந்து பாத்தீங்கன்னா 1C செல்ல போடலாம். 1C செல் தான் சோலார் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர் எடுத்து மல்டிமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வோல்ட் வந்து கரெக்டா இருக்கா என்ன அப்படிங்கிறது வந்து செக் பண்ணணும். இதை செக் பண்ணும்போது ஒவ்வொரு செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.8 volt கீழே வந்து போயிடக்கூடாது. கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா 2.8 volt வந்து இருக்கணும். அப்படி ஒரு சில செல் வந்து பாத்தீங்கன்னா வோல்ட் கம்மியா வருது 2.5 தான் காமிக்குது அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 செல்லு அப்படிலாம் ஒரு 8 செல்ல வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார்ஜர் இருந்தா சார்ஜர் வந்து போட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரு 2 days கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்லை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதுல வோல்ட் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இறங்கிச்சு இருந்துச்சு அப்படின்னா அந்த தூக்கி போட்டுலாம், அந்த வேஸ்ட் செல், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிடணும். ஸோ நம்ம இந்த செக் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு தான் செக் பண்றோம். மல்டிமீட்டர்ல செக் பண்ணது வந்து சரியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஒரு DIY மெத்தட்ல வந்து பண்றதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா மல்டிமீட்டர்ல செக் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனலா மேக் பண்ணணும் அப்படின்னா செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் சார்ஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா செல்ஸ் போட்டு பேலன்ஸ் சார்ஜிங் பண்ணணும். ஸோ அந்த மிஷினுக்குள்ள போட்டு பேலன்ஸ் சார்ஜ் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா IR வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அதை செக் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல போட்டு செக் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 12 volt பேட்டரி இருந்தாலும் 72 volt பேட்டரி இருந்தாலும் அதுல வந்து இருக்கு, ஓகேங்களா. அதெல்லாம் வந்து நம்ம பாத்துக்கணும். ஸோ நம்ம வந்து DIYல இருந்து நம்மளுக்கு தேவை வந்து நம்மளே பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மிஷின் வந்து வாங்க தேவை. அந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து வாங்குறோம் அப்படின்னா காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 lakhs 3 லட்சம் வந்து தேவைப்படும். அது இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த மிஷினரிலாம் வாங்கி வந்து செக் பண்ண முடியும். ஓகே, நம்ம அதை பத்தி டீட்டெயிலாக வந்து பேச தேவையில்ல, பேட்டரி வந்துடலாம். செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேஸ் கட் வந்து ஒட்டிக்கணும். கேஸ் கட் அப்படின்னா பாசிட்டிவ் சைடில் வர ஒரு சின்ன அட்டை ஸ்டிக்கர் இது. ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல வந்து இருக்கு. அந்த வெப்சைட்ல செல்ஸ் ஹோல்டர் தேவையான எல்லா மெட்டீரியலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்ல இருக்கும். ஸோ யாராவது தேவைப்படுது நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெப்சைட்ல போய் ரேட்டை பார்த்துட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த கேஸ் கட் ஸ்டிக்கர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒட்டிங்க. ஒவ்வொரு செல்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டி ஆகணும். எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கும், மேல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ். நம்ம நிக்கல் ஸ்ட்ரிப் ஹீட் ஆச்சு அப்படின்னா பிளஸ் மைனஸ் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதை தடுக்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி அட்டை வந்து போடுறோம். இது வந்து ஒரு வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க சேனல்ல. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது வந்து 2 பேட்சா வந்து பிரிச்சிருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 4 சீரிஸ், ஓகே 4 சீரிஸ். இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 16 பேர்ல வந்து பண்ணி ஆகணும். 16 பேர்ல பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 96Ah வந்து கிடைக்கும், 96Ah. இது வந்து நம்ம வந்து ஒரு 100Ah அப்படின்றதுல ஒரு சொல்லி 100Ah அப்படின்னு சொல்லிடுறோம். 96Ah இது 4 சீரிஸ் வந்து பண்ணணும். பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 4 அடிக்கிடுங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுக்கணும் அதே நீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இருந்தா மைனஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 16 வந்து போட்டுடணும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 16 வந்து போட்டுடணும்.
-16 +16 16 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு யூஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு இடத்துக்கும் அதை ஈஸியாக வந்து எடுத்துன்னு போக முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி மேலே இன்னொரு பேட்டரி வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மடிச்சு வந்து மேலே போட போகிறோம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 8 வந்து பிரித்து வச்சுக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 8 பேரலில் ஒன்றும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 8 பேரலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி 2ஆக பிரித்து வச்சிருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெல்டிங் பண்ணும்போது 2 பேட்டரி வந்து இப்படி வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸோ நம்ம பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி தான் வச்சு பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணணும். ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப்பும், இந்த நீட்டுக்கும் அப்புறம் இடையில அப்படி போட்டுக்கிறோம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற 100 AHக்கான மெத்தட் இது. பட் இவ்வளோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி இருக்கும். 2 அடி நீட்டில் 1/2 அடி அகலத்தில் எடுத்துன்னு சுற்றி கிடக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேட்டரி பேக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி மேலே வந்து மடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி மடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் ஹைட் ஆகிடும், அகலமும் வந்து உங்களுக்கு கம்மியாகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக்காக ரெடி பண்ணிட்டப்போ நார்மலாக ஒரு லெட் ஆசிட் பேட்டரியில் ஒரு 1/4 பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அது வந்து நல்லா வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்படி இருக்குது ஒரு பேட்டரி. இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே மடிச்சு போட போகிறோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப் வந்து விட்டுட்டு இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம மடித்து போட்டோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அடியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து கீழே வரைக்கும் எடுத்துன்னு போகணும். நிக்கல் ஸ்ட்ரிப் வந்து வெல்டு பண்ணும்போது இல்லை சால்டரிங் பண்ணும்போது இங்கேருந்து இங்கே எடுத்து போகணும், இங்கேருந்து இங்கே எடுத்து போகணும், இங்கேருந்து இங்கே எடுத்து போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ண போகிறோம். செல்ஸு, கேஸ் கட்டு, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாரும் போட்டு இருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்து பேட்டரி வந்து பிரித்து போட்டுறோம் அப்படின்னா ஒரு ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். அதை வந்து எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஹோல்டர் போட்டு பண்ணீங்க அப்படின்னா செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னையுமே வந்து டேமேஜ் ஆகாது. எப்போ பேட்டரி வந்து வீக் ஆனாலும் எடுத்து செக் பண்ணும்போது ஒரு சில செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கும். அதே வந்து நீங்கள் ஹோல்டர் போடாமல் கம் போட்டு ஓட்டினீங்க அப்படின்னா மொத்த செல்ஸுக்கு மேலே இருக்கிற ஸ்டிக்கர் எல்லாமே அதாவது இந்த பேப்பர், இந்த கலர் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேப்பர் ஃபுல்லாக பிரிச்சுன்னு வந்துச்சுன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். அதனால வந்து ஹோல்டர் வந்து கண்டிப்பாக போடுங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன காஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துன்னு பேட்டரியோட விலையை குறையணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது. எல்லாமே கம்பல்சரியாக வந்து போட்டாகணும். ஓகே, இப்போ வந்து இதுதான் மெத்தட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினான ஒன்று என்ன அப்படின்னா BMS, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை பற்றின பல வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அதிகமாக வந்து போட்டாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 5 ஒயர் வரும். 4 சீரிஸ் BMS இது 12 volt 4 series. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆம்ஸ், மேக்ஸிமம் ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரும். 100 AH பேட்டரியில் எது நம்ம 60 ஆம்ஸ் BMS போகிறோம் அப்படின்னா 100 ஆம்ஸ் BMS போட்டால் அப்படின்னா காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BMS காஸ்ட் 3500 3500 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2400 தான். ஸோ நம்ம வந்து ஒரு 1000 வந்து கம்மி பண்ணுறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆம்ஸ் வந்து யாருமே வந்து லோடு தர மாட்டாங்க. ஒரு 20 ஆம்ஸ் 30 ஆம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 AH பேட்டரியாக இருந்தாலும் ஒரு நார்மல் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடு எடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 60 ஆம்ஸ் வந்து BMS வந்து போடுறோம். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 60 ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வரும். சார்ஜிங் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆம்ஸ், மேக்ஸிமம் 30 ஆம்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். 30 ஆம்ஸ் கொடுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் 30 ஆம்ஸ் கொடுத்து யாரும் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. 30 ஆம்ஸ் கொடுத்து சார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த பேட்டரி வந்து 3 மணி நேரத்தில் உங்களுக்கு போய் சார்ஜ் ஆகிடும். ஸோ அவ்வளோ கொடுத்து யாரும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிஸ்சார்ஜிங் கரண்ட் 60 ஆம்ஸ் 4S 12 volt BMS. ஸோ நார்மல் BMSக்கும் இந்த BMSக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நார்மல் BMSோட இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல குவாலிட்டியான BMS. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து நல்லா வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த BMS லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வரும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு BMS, வாட்டர் ப்ரூஃப், தண்ணியே பட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போகாது. குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். இப்போ வர எல்லா பேட்டரியிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி BMS தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண வரும். சீல்டு BMS 40 ஆம்ஸ்க்கு மேலே வந்து BMS வந்துச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு BMS வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி BMS வந்து யூஸ் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். ஸோ இது எவ்வளோ பெருசு இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இதெல்லாம் தான் நமக்கு வந்து தேவையானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுறதுக்கு எபாக்சி ஷீட்டு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீடியோஸ் வந்து போட்டுருந்தோம். ஒரு பேட்டரி வந்து எப்படிலாம் பேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து துண்டு துண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியை மடிக்கும் போது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் வச்சு தான் மேலே பேட்டரி மடிச்சு போடணும். ஏன்னா வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட் வந்து மேலே வச்சு நெக்ஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து மடிச்சு மேலே போடணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபாக்சி ஷீட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப், நம்ம வெல்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது நிக்கல் ஸ்ட்ரிப். இது எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வெல்டு பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வெல்டிங் பண்ணிட்டு ப்ராசஸ் எப்படி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணினே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து எடுக்க முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டமானது. யாரும் வந்து கோச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்பாட் வெல்டிங் பண்ணுறது, அது இல்லாமல் BMS கனெக்ஷன் பண்ணுறது, பேட்டரி ஒவ்வொன்று தான் தனித்தனியாக எல்லா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லின்னு வரும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து சொல்ல முடியல. ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து புரியும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வந்து முடிஞ்சிடுச்சு. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிக்கல் ஸ்ட்ரிப் எடுத்து ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4 சீரீஸில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 16 பேரலில் வந்து பண்ணியாச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜாயிண்ட் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் ஜாயிண்ட். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இது அப்படியே தூக்கி மடிக்கணும், அது மேலே இப்படி மடித்து போடணும், ஓகேங்களா? அவ்வளோதான் நம்ம வந்து இதில் பண்ண போகிறோம். இது பண்ணிட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல ஒர்க் வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து இது இவ்வளோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேக்கை வந்து போட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மடித்து போட போகிறோம். இதை அதாவது பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா மடித்து மேலே போட்டு கொஞ்சம் வந்து பார்த்து கட்டமாக இருக்கிற மாதிரி வந்து பண்ண போகிறோம், ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பாக்சி ஷீட் வச்சு ஃபஸ்ட்டு வந்து மடிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எப்பாக்சி ஷீட்டு, இந்த ஷீட் எடுத்து நடுவில் இப்படி போட்டு ஸோ இப்போ தூக்கி இந்த பேக் எடுத்து மேலே மடித்து போட்டோம் அப்படின்னா இந்த இதுவும் அந்த இதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டாது, வராசாது, எதுவும் டேமேஜ் ஆகாது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேப்பிங் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கணும். ஸோ இந்த டேப் எடுத்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகிறோம். இந்த டேப் எடுத்து கரெக்டாக வந்து போடணும். ஏன்னா இது எதுவும் பக்கத்தில் பட்டிச்சு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பிங்லாம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பாக்கி ஷீட் வச்சு மடிச்சிடணும். நம்ம அதெல்லாம் மடிச்சுட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து பண்ணியாச்சு ஒர்க்கு, ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து என்னால் வந்து காமிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துங்க அப்படிங்கிறது ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ டேப் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஓட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பாக்சி ஷீட் எடுத்து மேலே வச்சு மடிச்சிடலாம். மடிச்சுட்டா வேலை வந்து ஆகிடும். இப்போ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு போட்டேன். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பாக்சி ஷீட் வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு வந்து போட்டேன். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதாவது பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நிக்கல் ஸ்ட்ரிப் போட்டோம்ல, ஸோ இதோ ஒன்று இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, மடித்து வந்து போட்டிருக்கோம் இதை. இப்போ மீதம் வந்து நம்ம அதாவது மற்ற ஒர்க்கு என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா இங்கேருந்து கீழே வந்து எடுத்துமா லைன் தரணும், இங்கேருந்து இங்கே எடுத்துமா தரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு போய் கீழே தரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பட்டுடவே கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எப்பாக்சி ஷீட் வந்து சைடில் வந்து வச்சு அப்போ தான் மடிக்கணும் இதை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துன்னு வந்து இங்கே வந்து தந்தணும், ஓகேங்களா? இப்படி தந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து ஒர்க்காக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாருங்கள் பேக் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணதுக்கும் இப்போ அதான் நீட்டாக இருந்ததுக்கும் இப்போ மடிச்சு போடுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து நீட்டாக வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸி ஒர்க் தான். இந்த மாதிரி மடிச்சு போடுறோம் அப்படின்னும் போது வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். இது வந்து பார்த்துக்குங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 96 AH இது. இப்போ அது வெல்டிங் பண்ணிட்டு பிஎம்எஸ் கனெக்ஷன் பண்ணிட்டு பேக்கிங் பண்ணிட்டு வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ தொடர்ந்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 96 AH பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 5 லைன் எடுத்து பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணிட்டோம். இந்த பிஎம்எஸ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருக்க மாட்டேன். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்துன்னு இந்த பேட்டரி சேர்த்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 12 volt பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ நம்ம சேனல் வந்து போட்டாச்சு. அந்த வீடியோ எல்லாமே பாருங்கள். ஸோ பிஎம்எஸ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிடும். ஸோ வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். மற்ற எல்லா விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஒரு 100 AH பேட்டரி பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து. ஸோ அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ்லேருந்து வர பி மைனஸில் இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பி மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து எடுத்தாச்சு. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிலேருந்து ப்ளஸ்லேருந்து எடுத்துக்கணும். ஓகே, இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பாக்சி ஷீட் வச்சு பேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து ஆல்ரெடி போட்டாச்சு, அதை போய் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா ஒன் டீலாக தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 96 AH பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை விட எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பேட்டரியை செய்யறது எப்படி அப்படிங்கிறது வந்து. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஃபைனலி பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 96 AH வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இதோட அவுட்லுக் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பேட்டரிஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பாக்சி ஷீட் எல்லாமே போட்டு ப்ளூ ஷீட் போட்டு பேக்கிங் வந்து பண்ணியாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேப் வந்து ஒட்டிக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வெள்ளையாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேப்பு. எதனால் அப்படின்னா இதெல்லாம் லைட்டாக தூக்கின்னு வர மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒயர்லாம் வச்சு சேர்த்து வச்சு டேப் அடிச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு சார்ஜிங் வந்து இதுதான், டிஸ்சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஓகேங்களா? ஸோ 96 AH பேக்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.